உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துட்டு வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் முதலில் நாளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காரு, பட் ஸ்டில் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இல்ல என்னன்னா, நட்சத்திரநாதன் வீட்டுல ராசிநாதன், ராசிநாதன் வீட்டுல நட்சத்திரநாதன் பரிவர்த்தனை வேற நடக்க போகுது. என்ன விடம், இது வரைக்கும் எந்த ராசிக்கு சொன்னா இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்றீங்கன்னா இவங்களுக்கு தான் செட் ஆகும். சரியா? புதனோட வீட்டுல குரு, குருவோட வீட்டுல புதன், அப்படி ஒரு பரிவர்த்தனை யோகம் இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. புதன் கொஞ்சம் வலு கம்மியா இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேந்திரம் மாரி இருக்கிறார். அப்ப என்ன ஆக போகுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குன்னா, நல்ல குரு கிடைக்க போறாங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைந்த புதன் தான் நிறைந்த ஞானத்தை கொடுப்பார். நிறைய ஞான அறிவு மேலோங்க போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதுசு புதுசா கண்டுபிடிக்கின்ற மாதிரி எண்ணங்கள் மேலோங்க. உண்மையா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வயசுல இருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனான டைம் பீரியட். சான்ஸே இல்லை. உங்களுடைய திறமைக்கான அடையாள, திறமைக்கான அங்கீகாரம்லாம் மலரப்போகுது. என்னதான் நட்சத்திரநாதன் வலுக்குறைவாக இருந்தாலும் ராசிநாதனுடைய அமைப்பு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. கேந்திர மாரி 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா 10ஆம் இடத்தை பார்க்குற தொழில் ஸ்தானத்துல விருத்தி கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதுசா எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன பண்ணலான்ற மாதிரி எண்ணம் மேலும். நிறைய பேருக்கு இருக்கிற வேலையை விட்டு புதுசா ஏதாவது வேலை ஆரம்பிக்கலாம். ஆனா நான் திரும்பவும் சொன்னேன், அது நம்ம எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஜூன் மாசம் வரட்டும். 5ஆம் இடத்துக்கு வரும்போது ராசிதான் சில எல்லா நன்மையும் கொண்டு வந்து கொடுப்பாரு. அது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டியூஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இல்லை டீச்சிங் ஃபீல்டில் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக சரி, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய இடம் மாற்றம், ஊர் மாற்றம், மனை மாற்றம்லாம் வந்து சேரும். வேற இடத்துக்கு போகலாம், வேற வீடு மாறலாம், இல்லை வீடு குறித்த சில விஷயங்கள், ரொம்ப நாளாக வீடு விற்காம இருக்கு, வாங்காம இருக்குது, எல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நடக்க போகுது. இந்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை விற்று அந்த பணத்தை இந்த தடவை ஏதாவது ஒரு சமன் செய்தலுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஒரு இடம் விற்று ஒரு இடம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க இந்த தடவை. மெயினா எவ்வளோ இது பண்ணாலும் கேந்திரம் ஏறின ராசிநாதனுடைய அமைப்பு கண்டிப்பாக ஆபரணங்கள் வாங்க வைக்கும். குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு காயின் வாங்குவீங்க. குடும்பத்திற்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ஒரு சோஃபா வாங்குறது, ஒரு கட்டில் வாங்குறது, ஒரு பீரோ வாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆளுமையும் அவ்வளோ நல்லா இருக்குன்ற போது கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். 2ஆம் இடத்துல வர சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற போது அது 3ஆம் வீட்டு அதிபதி. ஸோ அதனால கொஞ்சம் வீட்டிற்காக ஏதாவது ஒன்று பண்றது, வராண்டால போடுறதுக்கு சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். தண்ணி ஏதாவது மாத்தி குடிச்சிட்டு தொண்டை பிரச்சனை வருது, தண்ணி பிரச்சனை வருது, உதடு பிரச்சனை வருது, கால் பிரச்சனை வருது, எல்லாமே இந்த தடவை கொஞ்சம். ஏன்னா நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலுவா இருக்கும் போது பரவாயில்ல, வலு கம்மியா இருக்கும்போது வியாதிகள் அதிகரிக்கும், டக்குன்னு இம்பாக்ட் ஆகும். அடுத்தவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டு நம்மளுக்கு வந்துடும். வீட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தண்ணி குடிக்கும் போது ரொம்ப தெளிவா நல்ல விஷயத்த பார்த்து குடிக்கணும். எங்கேயாவது பீச்சுக்கு போறேன், பார்க்கு போறேன்னா அங்கே போய் எதுவும் வாங்கி சாப்பிடாம இருங்க. நான் 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்து இருக்காரு. 4ஆம் இடம் தான் உட்காந்து சாப்பிட்ற இடம். அமர்ந்து சாப்பிட மல்டிபிளா சாப்பிடணும்னு தோணும். அது நம்மளுக்கு வயிற்றுல பிரச்சனையும் உண்டாக்கிடும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகரு, பிபிலாம் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அது கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா 15 தேதிக்கு அப்புறம் அது அதிகரிக்கும். அதனால சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரரை பொறுத்துக்கும் இந்த ஒரு மாத காலம் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. நகை வாங்க போறீங்க, இடம் மாற போறீங்க, இடம் கொடுத்து வித்து வாங்க போறீங்க. ரொம்ப நாளா ஒரு இடம் விற்காம இருக்குன்னா இந்த தடவை இதெல்லாம் விற்க போகுது. திருமணத்திற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. எல்லா பிளஸ் சைனும் கிடைக்க போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைமைத்துவம் அதிகரிக்க போகுது. என்ன கொஞ்சம் மன ரீதியாக நீங்களா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய்ப்பீங்க. அது சனி கொஞ்சம் ஒரு மாதிரி லேசினஸை உருவாக்குற, கொஞ்சம் அப்புறம் பண்ணலான்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் டிலேவா நடக்கும், லேசியா இருக்கும். போயிட்டு வர இடங்கள்ல கீழே மேலே விழாம பார்த்துக்கோங்க. குட்டி குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா எங்கேயாவது பார்க்குக்கு, பீச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அடிபடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரத்தம் பார்க்காம செவ்வ விட மாட்டா. பெண்களாக இருக்க பட்சத்தில் ஏதாவது காய்கறி கட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். சரியா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த தடவை படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. அப்போ நிறைய மோட்டிவேஷனோட படிப்பீங்க. போட்டி போட்டு படிப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்கா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா, உனக்கு எவ்வளோ மார்க், எனக்கு எவ்வளோ மார்க்கான்ற மாதிரி போட்டி குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. படிப்பு ஓரளவுக்கு 20லேருந்து 40 இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை
நான் சொன்ன மாதிரி நிறைய காதல் இனிக்க போகிறது, பிரேக்கப் பண்ணவங்களாம் திரும்ப சேருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது, திருமணத்திற்கான வாய்ப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு நடக்கும். ஏன்னா இந்த 5ஆம் வீட்டு அதிபதியோட அமைப்பு ஆரம்பிக்கும் போதே 1ஆம் தேதியே வந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டான்ஸ் ஆக போகுது அப்படின்ற போது ஆல்மோஸ்ட் உத்தரத்துல இருந்து டைரக்டா 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப நிறைய திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த தடவை பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்போம், இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆரம்பிப்போன்ற மாதிரி அதை கொஞ்சம் தீவிரப்படுத்துவீர்கள். அதே மாதிரி திருமணத்திற்காக சொல்லக்கூடிய விஷயத்துல நல்லவையும் கூடி வரப்போது, இன்னொன்னு கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு ஆரம்பிச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டி திரும்ப ஆரம்பிக்கும். அதனால கவனமா 1க்கு 2 தடவை இடத்த விசாரிச்சுட்டு திருமணம் பண்ணுங்க. அதே மாதிரி 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. தொழில் முனைவோர் ஆக போறீங்க. நான் சொன்ன மாதிரி வேலையை விட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இருக்கக்கூடிய அமைப்பும் சரி, சூரியன் ஆல்மோஸ்ட் செவ்வாய் நட்சத்திரநாதன் என்னதான் வலுக்குறைவாக இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான் நிறைய பேருக்கு தொழில் முனைவோரை உருவாக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இன்டைரக்ட் சூட்சமான ஒரு விஷயம். சுபத்துவமாய் தான் இருக்காரு, ஒன்றும் நெகட்டிவாலாம் இல்லை. அதனால ஓரளவுக்கு நல்ல விஷயமா தான் நடக்க போகுது. அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படியே திரும்ப மேஷ வீட்டுக்குள்ள வரும்போது இன்னுமே ஒரு நல்ல நிலைமை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வயது ஒருத்தவர்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கவனம் இருக்கும். உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். திருமணம் ஆயிடுச்சு, நீங்கள் 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தில் உங்களுடைய குழந்தையோட உடல்நிலையும் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துணையாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை, அதுக்கான மருத்துவ செலவு, நரம்பு இழுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நரம்பெல்லாம் புதன், மெடிக்கல் ஷாப் எல்லாம் புதன். நிறைய இருமல் மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க இந்த தடவை. இல்லை வீட்டில் இருமல் மருந்தாக வாங்கி வச்சுட்டு அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமா கிரகம் சொல்லும், இதுதான் கிரகம் சொல்லும். நிறைய தடவை கிளீனிங் ஒர்க்லாம் நடக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்துல ஒரு பிளானட் இருந்தாலுமே இந்த தடவை கிளீனிங் ஒர்க் நடக்கும். நிறைய கர்ம கிளென்ஸ் ஆக போகுது. சனி சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷன் நிறைய கர்ம கிளென்ஸ் பண்றதுக்கான நேரம்லாம் இந்த தடவை இருக்கு. ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஜோசியரா பார்த்து சில விஷயங்களையும் உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிடுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டைம். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சுபத்துவமாய் சனி உட்காந்துருக்கா, திரும்ப 29 வருஷம் ஆகும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நல்லா இருக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு. டோன்ட் வரி, கவலையப்பட வேண்டாம். 40 60 இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கொஞ்சம் பயம் இருக்கும். ஆரோக்கியம் பற்றிய ஒரு சில பயம் எட்டி பார்க்கும். பிள்ளைகள் குறித்த சில கவலைகள் வரும். என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ, வந்துருவாங்களோ போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான பயம் எட்டி பார்க்கும். 60 வயசு தாண்டல, கொஞ்சம் 40 வயசு தாண்டாலே இந்த கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். சாப்பாடு விஷயம், நான் சொன்ன மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு இந்த மூச்சு விடுறது எல்லாமே புதன் தான். வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இல்லை ஆல்ரெடி ஆஸ்துமா இருக்குன்னு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சுகர் விஷயத்திலும் சரி, இந்த ஆஸ்துமா விஷயத்திலும் சரி, இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. த்ரோட் வறண்டு இருமல், வறண்டு போறது, இதெல்லாம் நடக்கும். சருமம் கொஞ்சம் வறட்சியை கொடுக்கும். சூரியன் வந்து உட்காரும்போது நிறைய ஒற்றை தலைவரி, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி எல்லாமே நடக்க போகுது, எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, காளியம்மனுடைய வழிபாடு ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கொஞ்சம் ஒரு மாதிரி சினாரியோ போயிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லாட்டி உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மாரியம்மன் கோயில் இருக்கான்னு பாருங்க. முத்து மாரியம்மன் கோயிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு போய் அம்பிகையை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வா. மாரியம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு, மாலைலாம் வேணாம், வெறும் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு சாமி கிட்ட வச்சு வாங்கிட்டு உங்க உடம்ப இந்த கிளாக் வேஸ்ல, ஆன்டி கிளாக் வேஸ்ல, திரும்ப கிளாக் வேஸ்ல ஃபுல்லா சுத்தி, உடல்நிலையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள், சனியால உடல்நிலை தான் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒன்னா சூளத்துல குத்திட்டு வாங்க. இல்ல சூளம் இல்லையா, உங்களோட இடது காலில் வச்சு அதை தேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து காலை அலம்பிடுங்க. அதுவே மோர் தென் எனஃப், மிகச்சரியான பரிகாரமா இருக்கும் இந்த தடவை. ஸோ நிறைய அம்மன் வழிபாடு தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. அம்பிகை வழிபாடு ஒன்றது ஆட்சியை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் இந்த தடவை. கொஞ்சம் எனர்ஜி லெவல்ல கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க, அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா, உடம்பெல்லாம் அங்கங்க வலிக்குதுன்ற மாதிரி சில சினாரியோ எட்டி பார்க்கலாம். ஏதாவது வண்டி வாகனம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய எங்கேயாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்பீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது, இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கறது, வீட்டுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம் ஆர்டர் போடுறது, ஏதாவது வீண் ஐட்டம் வாங்குறதுல அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இந்த தடவை கனெக்ட் ஆகுது.
அந்த மாதிரி ஏதாவது வாங்குனீங்கன்னா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதாவது ப்ளே பண்ணீங்கன்னா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, நீங்க போற இடத்துல அப்படி இருந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில பேருக்கு மீன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மீன் பார்க்குறீங்க, இல்லை மீனுக்கு ஏதாவது பொறி போடுறீங்க, மீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்க கண்ணில் படுது அப்படின்னா, கொஞ்சம் கடனில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஷேர்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அர்த்தம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே நல்லவியாக கூடி வரக்கூடிய காலமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026வது வருடம்.